வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் சக்தி டாக்ஸ். ஹலோ காய்ஸ், இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல என்ன காட்ட போறேன்னா, ஸ்ரீபாத போறதுக்கு வந்து என்னென்ன திங்ஸ் வந்து என்னோட பேக்ல வந்து நான் கொண்டு போக போறேன், அங்க என்னெல்லாம் எனக்கு யூஸ் ஆக போகுதுன்னு இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கொண்டு போறேன்னு சொல்லி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்றேன். மேபி இது வந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இனி போறாங்களுக்கு. ஓகே, முதல்ல பார்க்கலாம். வந்து ஃபர்ஸ்டாவே ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு திங் வந்து எங்களோட மெடிக்கல் கிட். ஸோ இதுக்குள்ள வந்து எனக்கு தேவையான எல்லா மருந்து திங்ஸும் வந்து நான் ஆல்ரெடி நான் வாங்கி நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ சித்தாலேப்பர் இருக்கு, அங்கேயும் சித்தாலேப்பர் அது சித்தாலேப்பர் மடங்கள் மாதிரி அந்த இடங்கள் இருக்குன்னு சொல்லி நிறைய வீடியோஸ்ல பார்த்தேன். இருந்தாலும் இப்போ நாங்கள் இங்கிருந்து வேண்டிட்டு போறது வந்து கொஞ்சம் அங்க இருக்கிறத காட்டிலும் வந்து சீப்பா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய போஸ்டும் பார்த்தோம். ஸோ அதுக்காக வந்து நாங்கள் இங்கிருந்து சித்தாலேப்பர் வேண்டியாச்சு. அண்ட் கொஞ்சம் திங்ஸை வந்து காட்டுறேன். இதில் நிறைய திங்ஸ் நான் கொண்டு போறேன். இப்போ எல்லாமே வீடியோல காட்டிட்டு இருக்க முடியாது. அதாவது டெட்டால் கொண்டு போறேன், பிளாஸ்டர் மஸ்ட், அதாவது சம்திங்களுக்கு ஏதாவது காயம், பேரடால் யூஸ்வலாவே கண்டிப்பா எல்லாட்ட ஒரு மெடிக்கல் கிட்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் என்னோட இன்ஹேலர்ஸ், எனக்கு சம்டைம்ஸ் வெதை வந்து ரொம்பவுமே கூலா இருந்துச்சுன்னா வந்து எனக்கு வந்து ப்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்காக வந்து இதுக்குள்ள ஒரு சின்ன குட்டி கரண்டியும் நான் வந்து இந்த பேக்குள்ள வச்சிருக்கேன். இந்த குட்டி கரண்டி வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதையும் இதுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த மெடிக்கல் கிட்டுக்கு வேற திங்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். எல்லாமே அப்படியே ஒரு சைட்ல இருக்கிறதால நான் ஒவ்வொன்றா காட்டுறேன், ஓகேவா? ஸோ இது நான் கொண்டு போறேன் கண்டிப்பா. அதுக்கு பிறகு ஒரு குட்டி டவல் ஒன்று கொண்டு போறேன். மேபி வந்து இப்போ உங்களுக்கு வேர்க்கலாம், இல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் துடைக்கிறதுக்கோ இல்லாட்டி எங்கேயாவது இருக்கிறதுக்கு லைட்டா துடைக்கிறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு குட்டி டவல் ஒன்று நான் கொண்டு போறேன். அண்ட் அதோட ஒரு மக் ஒன்று நான் கொண்டு போனேன். இது யூஸ்ஃபுல்லான எனக்கு தெரியல. மேபி இப்போ நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலில் வந்து சுடுதண்ணி வந்து ஃப்ளாஸ்கில் வந்து கேட்டிருக்கோம். ஸோ நாங்கள் இந்த நெஸ்கஃபே டீ பாக்கெட் அதில் வந்து கொண்டு போறதால எங்களுக்கு சுடுதண்ணி இதுக்குள்ள இன்கேஸ் ரொம்ப மேலே போக வந்து குளிர இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ சுடுதண்ணி குடிக்கிறதுக்கு இருக்கும். எனக்கு அங்கே கப் கட்டு நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கு வந்து 26ன்றதால நேற்று போயா சொல்லி நிறைய பேர் வருவாங்க. ஸோ இவ்வளோ நின்று அதுக்கு அந்த கப்புக்காக நின்றுட்டு இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு மக் வந்து கொண்டு போறேன். அண்ட் அதே மாதிரி வந்து இப்படி பேப்பர் கப்ஸ் வந்து நாங்கள் இது வார வழியில வந்து இந்த பேப்பர் கப்ல வந்து எங்களுக்கு இன்னைக்கு பிளேன் டிக் தந்தாங்க. டன்சல் 25th இன்னைக்கு வந்து அதில் வந்து டன்சல்ல வந்து பிளேன் டிக் தந்தாங்க. ஸோ அந்த கப் வந்து எரியாம நாங்கள் சேர்த்து வச்சிருக்கோம். ஸோ இதுவும் மேபி எங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ நாங்கள் போற இன்றைக்கு வந்து அங்கே இது தருவாங்களா இருந்து. ஸோ இது கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் கட்டாயம் சார்ஜர், இன்கேஸ் எதுக்காவது யூஸ் ஆகும்ன்றதுக்காக வந்து இந்த சார்ஜர் நான் கொண்டு போறேன். எங்கேயா சார்ஜ் பண்ணங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா வீடியோ எடுக்கல வந்து பேட்டரி வந்து லோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக வந்து சார்ஜர். அதுக்கப்புறம் கிளவுஸ், மேல கண்டிப்பா குளிரா இருக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி ஒரு நல்ல மொத்தமான ஒரு இது போட்டிருக்கேன். ஸோ கிளவுஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அண்ட் சாப்பிட்றதுக்கு பார்த்தோம்னா வந்து ஐட்டங்கள் வாங்கி அதை பார்க்கணும். இது கொத்துங்க இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இது எல்லாருமே தெரியும். கொத்துருக்குல நாங்கள் சுடுதண்ணி சொன்ன மாதிரி இப்போ ஃப்ளாஸ்கில் வந்து சுடுதண்ணி கேட்டிருக்கோம் நாங்கள் நிற்கிற ஹோட்டலில். ஸோ அவர் வந்து இப்போ நாங்கள் இதில் கொண்டு ட்ரைஷோவில் வந்து ட்ராப் பண்ணுவார் ஸ்ரீபாத் என்ட்ரன்ஸில். ஸோ அப்போ எங்களுக்கு ஒரு சுடுதண்ணி ஃப்ளாஸ்கில் கிடைக்கும். ஸோ பசிச்சுது, நாங்கள் டின்னர் முடிச்சுட்டோம், பட் பசிச்சு தானே இதுக்குள்ள சுடுதண்ணி விட்டு இதில் வெளியே முடிச்சு தான் இருக்குது. ஸோ கொத்துமி பேக்கெட் அண்ட் சின்ன பிஸ்கெட், இந்த சீஸ் பட்டன் பிஸ்கெட் சொல்லி இதுவும் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்த பிஸ்கெட் வந்து நாங்கள் எப்படி கொண்டு போக போகிறது இல்லை, பிகாஸ் இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் எடுக்கும் இல்லையா. ஸோ என்ன செய்ய போகிறோம், இந்த பாக்ஸ் அப்படி தூரம் வச்சுட்டு எப்படி எனக்கு கொண்டு போகிறோம். ஸோ கொறிக்கிறதுக்கு நாங்கள் மேலே போய்க்கல எனர்ஜி நிறைய நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்களுக்கு கொறிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் நார்மலாகவே நாங்கள் முன்னாடி நிறைய சாப்பிடுவேன், ஒரு ஃபூடி. ஸோ எனக்கு பிடிச்ச சில பிஸ்கெட்ஸ் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். இதெல்லாம் சாப்பிடுவான்னு தெரியாது, மேபி சாப்பிடாம களைப்பிடுறாங்களாம், பார்க்கலாம். ஓகே, அண்ட் இந்த வீடியோ வந்து ஸ்ரீபாத போறதுக்கு முதல் நான் எப்படி இருக்கணும், எப்படி கரைக்கிறேன், எப்படி இருக்கணும்ன்றதுக்கான வீடியோவும் கூட. ஸ்ரீபாத போயிட்டு வந்து நான் என்ன நிலைமையில இருக்கணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ஸோ சாக்லேட் பிஸ்கெட் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச சாக்லேட் பிஸ்கெட். கண்டிப்பாக சாப்பிடுவேன். சாக்லேட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயம் நான் சாப்பிட முடியாமல். அண்ட் சீசர்ஸ் கொண்டு போறேன். இன்கேஸ் ஏதாவது கட் பண்றதுக்கு, ஏதாவது ஒரு அர்ஜென்டான விஷயமா ஏதாவது ஒரு கட் பண்றதுக்கோ, ஓகே எங்களுக்கு கால் அடிபட்டு ஸோ ஏதாவது ஒரு வெட்டி நாங்கள் கட்டுறதுக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ சீசர்ஸ் நான் யூஸ்வலாகவே ட்ராவல் பண்ணும்போது இந்த சீசர்ஸ் நான் கொண்டு போவேன். ஸோ அது கொண்டு போவேன். அதுக்கு பிறகு வந்து கண்டிப்பா தண்ணி தாகம் வேணும், தண்ணியும் கொண்டு போறேன். அதுக்கு மேலால வந்து இந்த மாதிரி நெஸ்கஃபே, இந்த குட்டி ஃப்ளேவர்ட் மில்க்கும் வந்து ஐஸ் காஃபி, இது ஐஸா இல்லை ஐஸ் காஃபி, இதுல ஒரு 2 எடுத்திருக்கேன். ஸோ இதுவும் போகல சும்மா குடிக்கிறதுக்கு, தண்ணி தாகம் ஏற்பட்டா குடிக்கிறதுக்கு. அண்ட்
இது நான் சொன்னது நிறைய திங்ஸ் ஆனால் இந்த பக்கம் அப்படியே இருக்குது ஒன்னால தான் நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இது வந்து காட்டன் வூல். இதுவும் வந்து டெட்டால்ல தொட்டு ஏதாவது எங்களுக்கு ஒரு காயம் வந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி அங்கே இருக்கலாம். மெடிக்கல் கீட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா இவ்வளவு பேர் வர இடத்துல வந்து கண்டிப்பா இருக்கும். ரெண்டாலும் பர்சனலா நாங்கள் கொண்டு போறது வந்து நாங்கள் கியூவில் இருந்து டைம் கன்சியூமிங்கை பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் வந்து இது வந்து பெரிய விலை இல்லை. நாங்கள் வந்துட்டு 302. ஸோ இப்படியான விஷயங்கள் நாங்கள் ஸ்பெண்ட் பண்றது எங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகேவா? அண்ட் நான் வந்து அம்ரலா கொண்டு போவேன். நான் எங்கே போனாலும் வந்து கண்டிப்பாக இந்த அம்ரலா வந்து கொண்டு போவேன். வெயிலோ மழையோ கை காலுக்கு கொண்டு போவேன். மேபி நாங்கள் இறங்கிக்கல இப்போ போகைகளை வந்து நான் வெளியில் போய் பயங்கர குளிராக இருந்துச்சு. மேபி நாங்கள் இறங்கிக்கல பயங்கர சூடாக இருக்கலாம். ஸோ சன்பேர்ன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மேபி மழை பெய்யலாம். வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்காக நான் கூட கொண்டு போகிறேன். அண்ட் ஒரு பட்டன் நைஃப். இது வந்து நான் எப்பயுமே வந்து பட்டன் நைஃப் வந்து ஒரு சேஃபுக்காகவும் இந்த பேக்ல நான் வச்சுக்கொள்வேன். இப்போ நான் சொல்றேன். அண்ட் இன்றைக்கும் இந்த பட்டன் நைஃப் வந்து மேபி நைஃப் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். இது ஓகே ஷேப், இதுவும் கொஞ்சம் கூட தான் இருக்குது. இதெல்லாம் வந்து வெட்டி கொள்ளலாம். அங்கே இது நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்குவோமா இருந்தா பசிச்ச ஒரு ஃப்ரூட்ஸ் இப்போ இதெல்லாம் சாப்பிட முடிஞ்சு ஃப்ரூட்ஸ் வாங்குவோமா இருந்தா வெட்டுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் நியூஸ் பேப்பர்ஸ், பழைய நியூஸ் பேப்பர்ஸ் கொண்டு போறேன்னு வந்து இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்து நித்திர வருது அங்கே இருக்க போறோம். ஊத்தியா இருக்குடாம் அண்டைக்குல வந்து இந்த நியூஸ் பேப்பர்ஸை விரிச்சு அதுக்கு மேல இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் இப்போ நானா யோசிச்சு என்ன கொண்டு போறேன்றதை இந்த வீடியோல ஷேர் பண்றேன். மேபி இது அன்வான்ட் திங்ஸா கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய சமயம் கொண்டு போறேன்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் நாங்க வந்து பேக்ஸ் 3 பேர் போறோம். 3 பேர் பிரிச்சு தான் இந்த திங்ஸை கொண்டு போக போறோம். தனி ஒரு ஆள் நான் கொண்டு போக போறது இல்லை. ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். ஓகே? அதுக்கப்புறம் இந்த மங்கிக்குள்ளா கண்டிப்பா மேல வந்து பயங்கர குளிரா இருக்கு. இதை போட்டு காட்டுங்க. உங்களுக்கு கேவலமா தான் இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. ஸோ இது கண்டிப்பாக தேவை. சில பேர் வந்து இந்த காதுக்கு இப்படி காது மறைக்கிற மாதிரியும் வாங்குறாங்க. இது போட்டாலே காது மறையும். அதெல்லாம் தேவைப்படாது. வாட்டர் பாட்டில் நான் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில் நிறைய கொண்டு போகிறேன். இப்போ அதெல்லாம் காட்டல. சும்மா எக்ஸாம்பிள் கொண்டு மட்டும் காட்டன் வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். சின்னல அந்த ஸ்கூல் கேண்டீன் ரொம்ப ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க பைட்ஸ். இது திடீரென்று தான் எனக்கு பை ட்ரீம்ஸ் திடீர்னு தான் பார்த்தோன்னே அந்த ஒரு கெளி அவா வந்துட்டு கண்டிப்பாக வேண்டியாக இன்னைக்கு நான் சொல்லிட்டு வாங்கிட்டு இது எனக்கு மட்டும்தான் சொன்னேன். மிச்சம் எல்லாத்துலையும் கை வாங்கி இது எனக்கு மட்டும் தான் சொன்னேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லி எனக்கு மட்டும். அண்ட் டோர்ச் இப்படி நாங்கள் போயில கண்டிப்பாக வந்து இருட்டாக இருக்குது. இப்போ நான் ஒரு 8:30 மாதிரி தான் வெளிக்கிட போகிறோம். இங்கே பயங்கர இருட்டு பயங்கர குளிராக இருக்குது. ஸோ டோர்ச் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது கொண்டு போகிறேன். அதே தான். அண்ட் இது வந்து குளுக்கோஸ் கொண்டு போகிறேன். தெரியல என்னால் அந்த ஹைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஹைக் கொண்டு செய்ய போகிறேன். என்னோட உடம்பு வந்து எதில் ஃபிட்னஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறேன். ஏன்னா குளுக்கோஸ் எனக்கு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட ஃபிட்னஸ் ஆயிருப்பான்னு சொல்ல மாட்டேன். எனக்கு குளுக்கோஸ் சாப்பிட ரொம்பவுமே பிடிக்கும். அதனால நான் வாங்குவேன். ஓகே? இது பெரிய விலை இருக்கலாம். ஏன்னா விலையை பார்த்து பெரிய 175 தான். ஸோ தின்னுவோம் பொறிப்பம் அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் வாங்குவேன். கண்டிப்பாக கொண்டு போக வேண்டிய விஷயம். இன்கேஸ் எங்களுக்கு சார்ஜ் பண்ண கிடைக்காது. பயங்கர சினமாக இருந்தவங்களுக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து இப்போ ஃபோன் நிறைய ப்ளாகிங் பண்ணி கொண்டு போயிட்டு வந்து பேட்டரி சார்ஜ் வந்து ட்ராப் ஆகாமல் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், பவர் பேங்க்ல போட்டு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இது மஸ்ட். ஏன்னா நாங்கள் இப்போ ஹைக் வந்து மற்ற இடங்கள் மாதிரி இல்லை. ஒரு 6 hours 7 hours மாதிரி போகும்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு 2 hours 3 hours முடியலாம். எதுக்கு இருந்தாலும் வந்துட்டு இதை நாங்கள் கொண்டு போகிறோம். அண்ட் நான் வந்து ஒரு பெட்ஷீட் கொண்டு போறேன். இன்கேஸ் வந்து இப்போ நான் ஏர்லியாக போயிட்டேன், எனக்கு பயங்கர தூக்கமாக இருக்கு. அன்றைக்கு அந்த நிறைய மடங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதாவது நாங்கள் தங்கி இருந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் தூங்கிட்டு, ஆனால் எனக்கு தெரிஞ்ச இன்றைக்கு மடங்களில் வந்து இடங்கள் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். 26 இது போயா இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்கலாம், ஏறிட்டு இருக்கலாம். ஸோ இந்த டே போயா டேஸ் வந்து கொஞ்சம் பயங்கர பிஸியாக இருக்கும். ஸ்ரீவாது மேபி எனக்கு படுக்க கிடைக்காம இருக்கலாம். இன்கேஸ் சில எனக்கு லக்கு கிடைக்கலாம். அந்த டைமில் வந்து இப்படி போட்டுட்டு நித்திர கொள்றதுக்கு இல்லை பெட்ஷீட்டை கொண்டு போகிறேன். அதுக்கு பிறகு செல்ஃபி ஸ்டிக், யூஸ்வலாக நைஸ் செல்ஃபி ஸ்டிக். அதுக்கு பிறகு வந்து இது வந்து நான் கோயின்ஸ் வந்து யூஸ்வலாக கலெக்ட் பண்ணுற பழக்கம் எனக்கு இருக்குது. இதில் வந்து இந்த பஸ்ஸில் தர கோயின்ஸ் மிச்சம் மீதி எல்லாம் வந்து இருக்குது. இன்கேஸ் வந்து இன்றைக்கி எங்களுக்கு முந்தியத்தில் ஏதாவது போடுறதுக்கு இல்லாட்டிக்கு மணி சேஞ்ச் இல்லாத டைமில் வந்து இதை யூஸ் ஆனது வந்து. ஸோ இந்த கோயின்ஸ் பர்ஸ் நான் கொண்டு போகிறேன். அண்ட் இதுவும் என்னோட பர்ஸில் வந்து நான் முதல் காட்டல். இது வந்து அந்த ஸ்ப்ரே வந்து பெயின் ரிலீவிங் ஹெர்பல் ஸ்ப்ரேன்னு போட்டிருக்கு. இதுவும் வந்து உங்களுக்கு ஏதாவது டக்குண்டு அங்கே இங்கே மசில் பிடிச்சா இருந்தால் ஓகே இந்த ஸ்ப்ரேயால் அடிச்சுக்கலாம். ஸோ அதுவும் கொண்டு போகிறேன். இது வந்து கோடு பூஜா அப்படின்னு சொல்லி அந்த நூல் பார்த்தீங்கன்னா விலங்கு. இது வந்து 150 ரூபாய். வார வழியில் வந்து நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த
கேப் இந்த ஸ்வெட்டர்ஸ் அப்படி வேண்டும் போது வந்து அவங்க சொன்னாங்க இப்படி ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் டைமாக போறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் போனால் வந்து இது வந்து கண்டிப்பாக அங்கே கொண்டு போயிட்டு இந்த நூல் மூசியுமா நாங்கள் வந்து கட்டுறோம். நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ இது நான் வந்து அதாவது இது கட்டுறதால வந்து இப்போ என்னோட ஃபேமிலிக்கு வந்து நல்லது நடக்கும், ஃபேமிலி இருக்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் மாதிரி நம்பிக்கை, சிங்களாக்களோட நம்பிக்கை நிற்கிறேன். அவர் சிங்கத்தான் போட்டுறது இது அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். ஓகே, நானும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து 150. ஸோ இதுவும் இன்னைக்கு நான் கொண்டு போகிறேன். நான் என்னோட வந்து சோப் கை கழுவுறதுக்கோ இதுக்காவது யூஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் அந்த சோப்பை நான் கொண்டு போகிறேன். அதில் வந்து நான் இன்னொரு செட் ஆஃப் உடுப்பு வந்து கொண்டு போகிறேன். இப்போ வந்து வேர்க்கலாம், சில வேர்க்கலாம், இல்லாட்டி நான் வந்து இப்போ ஏதாவது குளிச்சுனா வந்து உடுப்பு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, வேர்த்தா சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஆனால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு கை அவளுக்கு நான் இன்னொரு செட் ஆஃப் க்ளோத்ஸும் வந்து கொண்டு போகிறேன். இது தவிர வந்து சன்ஸ்க்ரீன், ஃப்ரண்ட் கேப். ஸோ இந்த கேப் டுமாரோ கலர்ஸுக்கு இவ்வளோ தான் இந்த வீடியோ. இவ்வளோ திங்ஸும் வந்து பயப்பட்டுறாதீங்க. இவ்வளோ திங்ஸ் வந்து நான் மட்டும் கொண்டு போகிறது இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்லையும் வந்து நான் ஷேர் பண்ணி நான் எடுக்க போகிறேன். கண்டிப்பாக வந்து இதில் சில திங்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. சில திங்ஸ் வந்து எதுக்கிட்ட இதெல்லாம் கொண்டு போகிறாங்க, எனக்கு தேவைப்பட்டதை நான் கொண்டு போகிறேன். சில எக்ஸ்ட்ரா திங்ஸும் நான் கொண்டு போகிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. பட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதால இஷ்யூ இல்லை. ஸோ இதில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் வந்து அடங்கியிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன செய்யணும், லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம என்னோட சேனல் சக்தி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.